தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20 இறைவார்த்தைகள் 2-8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலேனா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனியன்பு கொண்டிருந்த மற்ற சிலரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எவருக்கும் தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுரு மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுரும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலைமுடிந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவை இன்றைய நாளிலே நற்செய்தியாளரான 4வது இந்த நற்செய்தியை எழுதிய புனித யோவானுடைய திருவிழாவை இந்த நாளிலே நமக்கு சிறப்பான விதத்திலே கொண்டாட அழைப்பு கொடுக்கின்றது. இவர் யோவான் நற்செய்தி என்று சொன்னாலே மிகுந்த மற்ற ஒத்தமைய நற்செய்தியை விட மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது மூன்றுமே ஒத்தமைய நற்செய்தி. யோவான் நற்செய்தி மிகவும் புதிய சிந்தனையை கொண்டதாக, புதிய வாழ்வை கொண்டதாக, பழையன கலைந்து புதியன புகுதல் என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லாம் புதிய பார்வை, புதிய சிந்தனை. யோவான் நற்செய்தியே ஒரு அன்பின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றது. இவர் செபதேயுடைய மகனாக பெரிய யாக்கோபுடைய சகோதரராக இருக்கின்றார். இவர் எபேசு மற்றும் சிரியா மற்றும் சின்ன ஆசியா இந்த பகுதிகளிலே தொடக்க நூற்றாண்டிலே திரு அவையிலே பல இடங்களிலே நற்செய்தி அறிவித்திருக்கின்றார். இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவோடு தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தவர், இயேசுடைய மார்பு பக்கமாக தலை சாய்த்து இயேசுடைய மிகுந்த நெருங்கிய விதத்திலே வாழ்வுடைய ஒவ்வொரு கட்டத்திலுமே இயேசுவோடு உணர்ந்தவர். திருமுழுக்கு யோவானுடைய அன்பு சீடர். அதன் பிறகு இயேசுடைய சீடராக மாறுகின்றார். இவ்வாறாக இயேசுவின் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தவராக இருந்ததனால்தான் அவர் கல்லறையிலே சென்று அங்கு நின்று கொண்டிருந்த வேளையில் கூட இயேசுடைய உடலை காணவில்லை. இருந்தாலும் அவர் நம்பிக்கை கொள்ளுகின்றார். நாங்கள் கண்டோம், நாங்கள் நம்பினோம், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று அந்த இறை வார்த்தையை எல்லா இடங்களிலுமே நற்செய்தி அறிவித்து தன் வாழ்நாளிலே பல வாழ்வுக்காக இயேசுடைய அந்த கிருபைக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவர். பல இன்னல்கள், பல இடையூறுகள் இவருடைய வாழ்வில் அந்த டொமிசியன் அந்த அரசன் இவரை பெரிய கொதிக்கின்ற அந்த எண்ணெய் சட்டியிலே கூட இவரை தூக்கி எறிகின்றார். அங்கிருந்து இவர் மீண்டும் வருகின்றார். இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மிகுந்த பத்தைமைஸ் என்ற தீவுக்கு கூட இவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அதன் பிறகும் இவருடைய வாழ்விலே கலக்கமில்லை, அச்சமில்லை. மாறாக இவருடைய தன் வாழ்நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். அந்த நிலையில் கூட இவரை தூக்கி கொண்டு பல இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். இவர் நற்செய்தி அறிவிக்கின்றார், நற்செய்தி எழுதுகின்றார். 3 நிறுவங்கள். ஒன்று யோவான் திருமண நிலையை பார்க்கிறோம். அதே சமயத்தில் திருவெளிப்பாடு நூலையும் எழுதியவர் இவர்தான். அந்த அளவுக்கு யோவான் நற்செய்தி மிகவும் சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற நற்செய்தியாக, அன்பே பிரதானமாக, அன்பர்மணி சரியா என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இது பராமரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். அன்பே அன்பே என்று குறிப்பிடுகின்றார். தனிமனித அந்த அன்பு, இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, பிறர் மீது கொண்டிருக்கிற அன்பு, இதைத்தான் சொல்ல. கண்ணால் காணக்கூடிய சகோதரனை அன்பு செய்யாத போது கண்ணால் காண முடியாத அந்த இறைவனை நீ எப்படி அன்பு செய்வாய் என்று கேள்வி கேட்கின்றார். பாருங்கள். ஆக இன்றைக்கு மனித நேயத்தோடும் மனித மாண்போடும் மனிதரை நேசி என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு மிகுந்த கடினமான காரியமாக இன்றைக்கு வாழ்விலே எங்கும் வெறுப்பு, எங்கும் பகை, எங்கும் மானவம், எங்கும் அகங்காரம், எங்கும் இருமாப்பு, எங்கும் சுயநலம் போன்ற பல்வேறு தீய சக்திகள் இன்றைக்கு மனிதனை இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. அதான் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த நாளிலே டிசம்பர் மாதம் 27ஆம் நாளிலே புனித யோவான் இந்த நற்செய்தியாளரை நிறைவேறும் என்று சொன்னால், இவர் இயேசுவோடு தன் வாழ்நாளிலே சிலுவை அடையிலே இயேசுவோடு இருக்கின்ற எல்லா சிலர்களும் ஓடிவிட்ட நிலையிலும் இவர் இயேசுவை பற்றி கொண்டார். கடைசி இறுதியோடைய கடைசியில் பார்க்கிறோம். இயேசு கூட இவரிடத்துல தான் தன் அன்னையை ஒப்புக் கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு இவர் மிகுந்த தனிப்பட்ட அந்த அன்பினால் இயேசுவை முழுமையாக அன்பு செய்து தன் வாழ்நாள் முழுமையாய் நற்செய்திக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறார். பல இடங்களிலே இவர் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். பல இன்னல்கள், பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் இயேசு மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த தனி அன்பு என்று நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டிருக்க, நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், பல்வேறு வித பொருளாதார சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் கலங்க வேண்டாம், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அந்த சிந்தனையை கொண்டவர்களாக ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம்.
நற்செய்தியாளர் புனித யோவானுடைய இந்த திருநாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த நற்செய்தியை நாங்கள் வாசிக்க அன்பே பிரதானம் என்று அன்பின் மக்களாக நான் உங்கள் மீது ஒரு அன்பு கொண்டிருப்பேன் என்ற அந்த ஒரு தியாகமான அந்த அன்பிலே நாங்கள் என்றும் பாலனேசு எங்களை அன்பு செய்கின்றார். பாலனேசு எங்களோடு இருக்கின்றார். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்கிற பொழுது இந்த நாட்களிலே திருவர் இந்த இயேசுடைய இந்த பிறப்பு இந்த காலங்களிலே நாங்கள் என்னாலும் துதிக்க ஆராதிக்க அந்த ஞானிகள் எவ்வாறும் தேடி வந்து ஆராதித்தது போல பாலன் இயேசுடைய குடிலிலே நாங்கள் கண்டு மனித நேயத்தை கொண்டவர்களாக இந்த யோவான் இந்த நற்செய்தியாளர் அன்பை தன் வாழ்நாள் முழுமையாய் வாழ்ந்தது போல, இயேசுவிடமிருந்து பெற்றது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இயேசுடைய பிரசன்னத்தை கண்டு நாங்களுடைய ஜெப வாழ்விலே இயேசுவோடு ஒன்றித்திருந்து என்னாலும் நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொன்னது போல யோவான் நற்செய்தி 15:5 என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொன்னது போல இயேசுவோடு நாம் நெருங்கிய உள்ளத்தோடு வாழ உடைய யோவான் எவ்வாறு இயேசுவை பற்றி கொண்டாரோ, இயேசுவை பிடித்து கொண்டாரோ, சொந்தமாக்கி கொண்டாரோ, அதுபோல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்விலே நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவை அன்பு செய்வதிலும் சகோதர சகோதரி அன்பு செய்வதிலும் நாங்கள் நலமான திருவையை கட்டி எழுப்ப தேவையான கிருபையும் கொடைகளையும் கொடுப்பாக குடும்பத்தார், கணவர், மனைவி, பிள்ளைகள் இந்த உறவிலே என்றும் அவர்கள் ஒருவர் நேசித்து வாழ, ஒருவர் அந்த நேசிக்கின்ற அந்த பண்பிலே இறை பண்புகளை காண்கிறோம் என்ற ஒரு தெய்வீக தன்மையை கொண்டு வாழ தேவையான ஆற்றலும் இறை நம்பிக்கையும் பகையை மன்னித்து வாழக்கூடிய ஆற்றலும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.